மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். மனித மானத்துக்கு முன்னால் தன்மானம் பார்க்காதே, தன் மானமே போனாலும் மனித மானத்தை காப்பாத்து என்று சொன்னவர்தான் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். ஐயா தந்தை பெரியார் அவர்களை பற்றி திராவிடக் கழக மேடைகளிலே இந்த நான் திருடன் சீமான் பெருமையாக பெரியாரை பேசிவிட்டு இன்றைக்கு பெரியாருக்கு எதிராகவே பேசிக்கொண்டு திரிகிறான். தந்தை பெரியாரை ஒரு முறை திராவிடக் கழக மேடையிலே சீமான் எப்படி பேசுகிறான் என்றால், ஐயா தந்தை பெரியாரின் வளைந்த கைத்தடிதான் ஈழ தேசத்திலே கால ஓட்டத்திலே என்னுயிர் தலைவன் பிரபாகரனின் துப்பாக்கியாக நிமிர்ந்து நின்றது என்று பேசி கைத்தட்டு வாங்கியவன்தான் இந்த பாலியல் குற்றவாளி, தனி மனித ஒழுக்கம் இல்லாத நான் திருடன் சீமான். இன்னைக்கு என்ன சொல்கிறான்? இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே எனக்கு மண் தான் என்று பேசிக்கொண்டு திரிகிறான். ஒரு நாள் இவனை சங்கிகள் என்று சொல்லிவிட்டார்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். சீமான் ஒரு சங்கி என்று சொல்லிவிட்டார்கள். எவன்டா சங்கி? இந்த செருப்பால் அடிப்பான் அப்படின்னு அவங்கள கோவப்பட்டு மீடியாக்கள் முன்னாடி, செய்தியாளர்கள் முன்னாடி சொன்னான். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறான்? சங்கிகள் என்றால் சக தோழர்கள் என்று சொல்லுகின்றான். துளசிதாசர் ராமாயணத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதாம். நாம் தமிழர் என்று வைத்துக்கொண்டு வடமொழியில் ராமாயணத்தை எழுதின துளசிதாசர் இன்றைக்கு உதாரணத்துக்கு சான்றாக கொண்டு வந்து நிறுத்துகிறான். இவன்தான் இப்படிப்பட்ட கேடுகட்ட நான் திருடன், நானே திருடன் தான் இந்த சீமான். சீமான் கெட்டவன் இல்லடி, கேடு கட்டவன். நான் திருடன், நானே திருடன், சீமான் ஒழிக. இப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட இந்த சீமானை தமிழர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இவெல்லாம் தமிழர்களை ஆளுன்னு நினைக்கிறான் பாருங்க. இதுதாங்க தமிழர்களுக்கு பெரிய அவமானமாக இருக்குது, தலைக்குனிவாக இருக்குது.